டியூட்ஸ், இந்த உலகத்தில் ஏழை பணக்காரன் நல்லவன் கெட்டவன் நண்பன் எதிரி பொண்ணுங்க பசங்க மிருகங்கள் பூச்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பில்லியன் கணக்கான உயிர்கள் வாழ்ந்துட்டு இருக்க இந்த உலகம் ஒரு காலத்தில் ஒரு உயிர் கூட வாழ்கிறதுக்கு தகுதியே இல்லாத ஒரு பிளானட்டாக தான் இந்த உலகம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அப்படி இருந்த இந்த பூமியில் இத்தனை உயிர்கள் உருவானதுக்கு காரணமாக இருந்தது ஒரே ஒரு சின்ன பாக்டீரியா அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? எஸ், உயிர்கள் எப்படி இந்த உலகத்தில் உருவாச்சுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது மாதிரி மிஸ்ட்ரி வீடியோஸ்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வெல்கம் டு தி ஹரி ஷோ. நான் உங்கள் ஹரி அண்ட் இந்த வீடியோ உயிர்கள் உருவான கதை. இந்த சின்ன பாக்டீரியாவை ஒரு செல் உயிரினம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஃபஸ்ட்டு கடலில் தான் உருவாயிருக்கு. அதனால தான் இன்னைக்கு வரைக்குமே உலகத்தில் ஃபஸ்ட்டு உயிர் தோன்றிய இடம் எதுன்னு கேட்டால் கடல்னு சொல்கிறாங்க. அப்படி கடலில் வாழ்கிற இந்த பாக்டீரியா என்ன பண்ணியிருக்குன்னா சன்லைட்டோட ஹெல்ப்பால் கார்பன் டை ஆக்சைடையும் அந்த கடல் நீரையும் குளுக்கோஸாக மாற்றிருக்கு. அப்படி மாற்றினதுனால தான் ஆக்சிஜன் உருவாயிருக்கு. காலப்போக்கில் அந்த ஆக்சிஜன் உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கு. இப்படி ஆக்சிஜன் இந்த உலகம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆனதுனால தான் இந்த உலகம் உயிர்கள் வாழ்கிறதுக்கு தகுதியானதாக மாறுச்சு. எஸ், இன்க்ளூடிங் நீங்களும் நானும் கூட. அதுக்கப்புறம் கடலுக்குள்ளே நிறைய உயிரினங்கள் உருவாக ஆரம்பிச்சிச்சு. பட் நிலத்தில் எந்த உயிரினமுமே உருவாகலை. காலப்போக்கில் பூமியோட ஓசோன் வளிம நிலம் வலிமை அடைஞ்சதுனால சூரியனோட கதிர்வீச்சை பூமியில் விழாமல் பாதுகாத்துருக்கு. அப்படி பாதுகாத்ததுனால பூமியில் செடி கொடி மரம்லாம் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக பூமியில் உயிர்கள் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. பட் நிறைய நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் நடந்ததுனால நிறைய உயிரினங்கள் இனத்தோடு அழிஞ்சு போயிருக்கு. அதுலேயும் வால்கனோ எரிமலை சீற்றங்கள் நிறைய நடந்திருக்கு. பல லட்சம் வருஷமாக எரிமலை வெடிச்சிட்டே இருந்ததுனால அது என்ன ஆயிருக்குன்னா அதோட புகை சாம்பல்லாம் போயிட்டு வானத்தில் கலந்து அது அமில மழையாக பொழிஞ்சு கடலில் விழுந்திருக்கு. ஸோ அப்படி விழுந்ததுனால கடலில் இருந்த நிறைய உயிரினங்கள் அழிஞ்சு போயிருக்கு. கொஞ்சம் உயிரினங்கள் மட்டும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நிலத்துக்கு வந்து நிலத்தில் வாழ ட்ரை பண்ணியிருக்கு. ஷார்க் மாதிரி பெரிய திமிங்கல இனங்கள் மட்டும் கோடிக்கணக்கான வருஷமாக கடலுக்குள்ளே இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கடலில் இருக்க உயிரினங்கள் நிலத்தில் வந்து வாழ ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த நிலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றி இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீந்திட்டு இருந்த உயிரினங்கள் காலை வச்சு நடக்க ட்ரை பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் முதுகெலும்பு அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி இருந்திருக்கு. அப்புறம் மற்ற உயிரினங்கள்லாம் வேட்டையாடணும்னா நம்ம எவ்வளோ வலிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே வலிமைப்படுத்திக்கிட்டு நிலத்தில் சூப்பராக வாழ ஆரம்பிச்சிருந்திருக்கு. இந்த டைம் ஆஃப் பீரியடு தான் டைனோசர் வாழ்ந்த காலம். ஸோ நிலத்தில் இப்படி உயிரினங்கள் சுதந்திரமாக வாழ ஆரம்பித்ததுக்கப்புறம் பூமியோட ஆக்சிஜன் லெவலும் ரொம்ப அதிகமாக இருக்குது. சன்லைட்டோட ஹெல்ப்பால் மரங்களை சாப்பிட்ற சில உயிரினங்களும் அந்த உயிரினங்களை சாப்பிட்டு இன்னும் சில உயிரினங்கள் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் காலம் கழித்து இந்த பூமி ஃபுல்லாக உயிர்கள் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. உருவானதுக்கப்புறம் அந்தந்த நிலத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னைத்தானே மாற்றி வாழ ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் வேட்டையாடுற உயிரினம் வேட்டையாடிட்டே இருந்திருக்கு. அதுக்கிட்ட இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணுற உயிரினம் தப்பிக்க ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருக்கு. இதில் பிரில்லியண்ட்டான உயிரினம் எது தெரியுமா? நம்ம தான். அதாவது அந்த காலத்தில் முதலாக தோன்றிய மனிதர்கள் தான். ஸோ அந்த காலத்தில் வாழ்ந்த மனுஷங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா காடு அதுவாக தானாக தீப்பிடிச்சி எரிஞ்சு மிருகங்கள்லாம் செத்து போயிருக்கும்ல, அந்த மிருகங்களை டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்படி சாப்பிட்டு பார்த்த மனுஷங்க வாவ் சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேணும்னே வேட்டையாடி மிருகங்களை கொண்டு உணவுக்காக சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த காலத்தில் வாழ்ந்த மனுஷங்க பேசிக்கிறதுக்கு ஒரு விஷயம் வேணும்ல. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சைகை மூலமாகவும் பாடி லாங்குவேஜ் மூலமாகவும் அப்படியே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதை தான் இன்னைக்கு நம்ம மைமிங் அப்படின்னு சொல்கிறோம். இப்படியே சைகையிலே பேசிகிட்டு இருந்த அவங்க நமக்குன்னு ஒரு மொழி இருந்தால் நல்லா இருக்குமேன்னு யோசிச்சிருக்காங்க. பட் டக்குன்னு ஒரு லாங்குவேஜை கிரியேட் பண்ண முடியாதனால சத்தத்தை வச்சு பேசியிருக்காங்க. அதாவது இந்த சவுண்டுனா நான் இந்த விஷயத்த சொல்ல வரேன் நீ புரிஞ்சுக்கோ, அந்த சவுண்டுனா இந்த விஷயத்தை கன்வே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டை வச்சு அப்படியே அவங்களுக்குள்ள மெசேஜஸை கன்வே பண்ணியிருக்காங்க. காலப்போக்கில் அந்த மனுஷங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அறிவு வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் என்ன யோசிக்கிறாங்கன்னா இயற்கை கிட்டேருந்து நம்மளை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயில் மழை இந்த மாதிரி டைம்லலாம் நம்ம குகையில் போய் வாழ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் குகையில் வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி டைமில் அதாவது வெயில் மழை பனி இதெல்லாம் வரும்போது அவங்க காட்டுக்குள்ளேயே இருந்தாங்க அப்படின்னா அவங்க உடம்பு வந்து வலிக்க ஆரம்பிச்சிருக்கிறத அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நம்ம வந்து குகையில் வாழ்ந்தால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குகையில் வாழ்ந்தது மட்டும் இல்லாமல் குளிர் காலத்தில் நெருப்பு மூட்டி குளிர் காயவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்படி இயற்கை கிட்டேருந்து தன்னைத்தானே பாதுகாத்ததுனால குரங்கு மாதிரி இருந்தால் அந்த மனுஷனோட உடம்பு மனித உடம்பு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் அறிவை பயன்படுத்தி மிருகங்களை எப்படி ஈஸியாக
ஈஸியாக வேட்டையாடலாம், இந்த ட்ராப் வைக்கிறது, ஈட்டி தயாரிக்கிறது, இந்த மாதிரி வந்து இன்னும் அறிவாக யோசிக்க ஆரம்பித்து விலங்குகளை ஈஸியாக வேட்டையாடி சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் சில மிருகங்களை இவங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. அது கூட பழகவும் ஆரம்பித்து அதையவே வேட்டைக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி வேட்டையாடினதுனால ஒரு நாளில் அளவுக்கு அதிகமான மிருகங்கள் இவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதை சாப்பிட முடியாமல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பேலன்ஸ் இருக்க மாமிசம் இருக்குது தெரியுமா, அதெல்லாம் கெட்டு போகிறத இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இப்படி மிச்சம் வச்சோன்னா கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, விவசாயம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அது எதனாலனா, இப்போ ஒரு மாமிசம் இருக்குது, மீட் இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் கெட்டு போயிடும். பட் காய்கறிகள் பழங்கள் அப்படின்னா ரொம்ப காலத்துக்கு கெடாமல் இருக்கும்ல, அதனால விவசாயம் பண்ணி காய்கறிகளையும் பழங்களையும் வர வச்சு சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த காலத்தில் வாழ்ந்த மனுஷங்க கூட்டத்தில் யார் வலிமையாக இருக்காங்களோ அவங்க டீம் லீடர் மாதிரி இருந்து லீட் பண்ணியிருக்காங்க. அப்போது இவங்கள மாதிரியே வேறு நிலத்தில் வாழ்கிற மனுஷங்க இருக்காங்களே, அவங்கள போய் மீட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எங்கள் நிலத்தில் வாழ்கிற சில பொருட்களை உங்களுக்கு தர்றோம், உங்கள் நிலத்தில் வாழ்கிற சில பொருட்களை எங்களுக்கு கொடுங்க, நம்ம வந்து உணவு பரிமாற்றம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உணவு பரிமாற்றம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த காலகட்டம் தான் தி ட்ரைபல்ஸ், அதாவது காட்டுவாசின்னு சொல்லலாம், ஆதிவாசின்னு சொல்லலாம், இவங்கெல்லாம் உருவான காலம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாக ஆரம்பிக்குது. அவங்களோட கலாச்சாரத்திலிருந்து இவங்க சில விஷயத்தை கற்றுக்குறாங்க, இவங்ககிட்டேருந்து நிறைய விஷயத்தை அவங்களுக்கு கற்றுக்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னா, ஒரு இன மக்கள் இன்னொரு இன மக்களை அடிமைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட இருந்த மிருகத்தையும் தான் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றாங்க. இதுக்கு முன்னாடி விலங்குகளை அடிமையாக வச்சிருந்த மனிதர்கள் மனிதனுக்கு மனிதனே அடிமையாக மாற ஆரம்பித்தான். இத்தனை நாள் உணவுக்காக போராடிட்டு இருந்தவங்க இதுக்கப்புறம் அதிகாரத்துக்காக போராட ஆரம்பித்தாங்க. இந்த காலகட்டம் தான் ராஜாக்கள் வாழ்ந்த காலகட்டம். அதுக்கப்புறம் ராஜாக்கள்லாம் என்னென்ன பண்ணாங்க, அவங்க மக்களை எப்படி வச்சுருந்தாங்க, அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்களா, அந்த கதையெல்லாம் உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் நிலம் கிராமமாக மாறிச்சு, கிராமம் சிட்டியாக மாறிச்சு, சிட்டியிலிருந்து நிறைய டெக்னாலஜிகள் மனிதர்கள் கண்டுபிடிச்சதுனால தான் நம்மளோட வரலாறே நமக்கு தெரிய வருது. மனிதர்கள் அந்த காலத்தில் எவ்வளோ ஆக்க சக்தியை உருவாக்கியிருந்தாலும் அதே மாதிரி அழிக்கிற சக்தியும் உருவாக்கியிருக்காங்க. உங்களுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, அந்த காலத்தில் விலங்குகள் இருந்து மனிதர்கள் தன்னைத்தானே பாதுகாத்துக்கிட்டாங்க. ஆனால் இப்போ மனிதர்கள் கிட்ட இருந்தே மனிதர்களை பாதுகாக்க வேண்டிய உலகத்தில் தான் இன்றைக்கி நம்ம இருக்கோம். பல லட்சம் வருஷமாக வாழ்ந்துட்டு இருந்த ஒரு மரத்தை ஒரே நிமிஷத்தில் வெட்டி வீசிடுறோம். அந்த மரத்தை நம்பி இருக்க உயிர்கள் என்னாகும் அப்படின்றத பற்றி நம்ம யோசிக்கவே மாட்டோம். அதே மாதிரி மிருகங்கள் வாழ்கிற இடத்தையும் டீஃபாரஸ்டேஷன் அப்படின்ற பேரில் நம்ம அழிச்சிட்றோம். அந்த மிருகங்களை பற்றியும் நம்ம யோசிக்கிறது இல்லை. என்ன தான் நம்ம டீஃபாரஸ்டேஷன் பண்ணுறதுனால அந்த உயிரினங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு போனாலும் இந்த உலகத்துக்கு முதல் சொந்தக்காரங்க நம்ம கிடையாது, அந்த விலங்குகள் தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி விலங்குகள்னால இப்போ வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்மளால விலங்குகளுக்கு தான் பிரச்சனை. பட் மனுஷங்களுக்குள்ளேயே ஒரு மனுஷனால இன்னொரு மனுஷனுக்கு பிரச்சனையாகிற உலகத்தில் தான் நம்ம இங்கே வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ இப்போவே இப்படி இருக்குது அப்படின்னா இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சு இந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஹாலிவுட் படத்தில் பார்த்த மாதிரி சில உயிரினங்கள் நிஜ வாழ்க்கையில் நம்ம நம்பவே முடியாத மாதிரி வாழ்ந்துருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? எஸ், அதை பற்றின வீடியோ இங்கே இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். நான் உங்களை அங்கே மீட் பண்ணுறேன். பாய், லவ் யூ.